வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைமுடி நல்லா வளர்றதுக்கு. அது நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சவரி கொடி. இதுதான் சவரி. இது பூமியில் அப்படியே படர்ந்து கிடக்கும் கீழே தரையில். எங்களுக்கு கூந்தல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது நல்லா வரும். ஒரு 5 அடி மேலே இது வளரும். இது இப்போ சின்னதாக இருந்துச்சு, வளரட்டும் அப்படின்னு விட்டுருக்கு. இது நிறைய மனப்பாங்கால இடங்கள்ல நிறையா வளரும். இது பெண்களுக்கு எப்படி கூந்தல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும். ஊறுதல் தாமரை மாதிரி இலை சின்னதாக இருக்கும். சவரி இதில் சின்ன பிள்ளைலாம் இதில் நாங்கள் நோண்டி பார்ப்போம். கீழே அப்படியே கருப்பு கலரில் ஒரு முட்டை இருக்கும். சின்னதாக இருக்கும். குண்டுமணி அளவில் சின்னதாக இருக்கும். அதை நாங்கள் பிடுங்கி சாப்பிட்றது. அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றது. கீழே தூரில் இருக்கும். அதை நாங்கள் நோண்டி சாப்பிட்றது. இதெல்லாம் பிடுங்கி வச்ச மாட்டோம். இது சின்ன பிள்ளைகள அது மாதிரி பார்க்குறது. இதோட பூ சின்ன பூ இல்லை விளையாடுன்னு இருக்கும். முதியார் கூந்தல் சவரி செடி, சவரி கொடி, இது பல பேர்களில் இதை அழைக்கப்படும். இதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வேறு எல்லாமே நல்லா அலசிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே காய்ச்சணும். தேங்காய் எண்ணெயில் போட்டு நமக்கு தேவையான சவரி கொடியை பொறுத்து இருக்கு. இது மாதிரி இருந்தால் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் இந்த அளவில் தேங்காய் எண்ணெய் இருந்து இந்த எண்ணெயை போட்டு அதில் நல்லா காய்ச்சி நல்லா பக்குவ பதம் வர முடிய அதை எடுத்து நம்ம தலைக்கு தேய்ச்சி வரலாம். இது கூட நம்ம மருதாணி இலை தேய்ச்சிக்கலாம், பொடுதலை சேர்க்கலாம். அது மாதிரி கீழாநெல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடுதலை போட்டோம்னா பொடுகுத்துள்ள அரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கு என்ன, நம்ம முடி நிறைய பேருக்கு கொட்டுது இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னா வயிற்றுகளை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். வயிற்றுகளில் மலம் தேங்கியிருந்தாலும் கூட நமக்கு முடி கொட்டும். அதை நம்ம கிளியர் பண்ணணும். நாட்டு மருந்து கடையில் முருக்கன் விதை கிடைக்கும். ஏன்னா அதை வாங்கி 2 மாத்திரை பெரியவங்க சாப்பிட்டோம்னா 2 தடவை 3 தடவை இது 2 தடவை 3 தடவை மலம் போகும். அப்புறம் நிற்கலன்னா மோர் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி காலை நேர்த்திகளை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வயிற்றுகளை சுத்தம் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த முடி கொட்டுறதெல்லாம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே முடி கொட்டுறதுனால இதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் முடி கொட்டுறதுக்கு காரணம் வேணும். இதனால் டென்ஷன் போக்குறதுலாம் சொல்லலாம். அதனால் இல்லை, மலம் நம்ம உடம்புல தேங்கி இருக்கும்போது இந்த மாதிரி முடி கொட்டும். அது மாதிரி பொடுகு இல்லை, இது மாதிரி அது சொரியும் போது நிறைய இதெல்லாம் கொட்டும். இதுகளுக்கு இது அதை பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். தேய்ச்சி வச்சு தேங்காய் எண்ணெயில் தேய்க்கலாம். தேய்ச்சி நம்ம எப்போதும் நார்மலாக என்ன தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறோங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்ல வேர் வர வரையும் நல்ல விரல் ஒரு 5 விரல்களை அப்படியே முடிக்குள்ள விட்டு அப்படியே கிளறி அப்படியே தேய்ச்சிட்டே வரலாம். இந்த மாதிரி தேய்ச்சோம்னா முடி நல்லா வளரும். இந்த மருந்தெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா முடி நல்லா கருகருன்னு வரும். இதுவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி கீழாநெல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வல்லாரை இலை இதெல்லாம் வல்லாரையெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா வல்லாரை, கீழாநெல்லி, மருதொன்றி இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இது இன்னும் நல்லா வளரும். நான் சின்ன செடியாக இருந்துச்சு, அதில் விட்டேன். இன்னைக்கு ஒரு தொழிலாக வளர்ந்துருக்கு. எப்படி சூப்பராக இருக்குது, எனக்கு அருமையாக இருக்குது. அதை பிடுங்கி நானும் தான் அதை பண்ணணும்.
இது நிறைய மனப்பாங்காலங்கள்லாம் நிறைய காடுகளில் நிறைய தானாகவே வளரும். யாரும் கொண்டு வைக்க வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை, அருமையாக வளரும். முறைய நம்ம எண்ணெயில் காய்ச்சறதுக்கு அப்படின்னா தண்ணி பெரிய அகன்ற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது மேலே எண்ணெய் இந்த மாதிரி மூலிகைலாம் போட்டு அது மேலே அந்த தண்ணி சூடாகி இந்த எண்ணெய் கொதிக்க வரும். இந்த மாதிரி முறையை செஞ்சோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். மூடி மேற்பட்டாது அது மாதிரி அருமையாக வரும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து சும்மா காய்ச்சல போட்டு இரும்பு காய்ச்சல போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மண் சட்டி இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஈய பானைகள், ஈய சட்டி இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அது ஈயோட இதெல்லாம் தன்மையெல்லாம் அதில் இறங்கும். அதனால் மண் சட்டி இல்லை அப்படின்னா இரும்பு கடாய் இந்த மாதிரி போட்டோம்னா அதில் நல்லாயிருக்கும். அது மாதிரி காய்ச்சி இதில் நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னா அதில் முடியும் நல்லா வளரும், நீளமாக வளரும், கொட்டாது, கருகருன்னு வரும். இது பொடுதலை, பொடுகு தொல்லை அந்த மாதிரிலாம் வரும்ல, அதுகளுக்கு இதை நம்ம போட்டுக்கலாம். பொடுதலை இன்னும் இது நீர் பங்கான இடங்களில் வயல், வாய்க்கால் மாதிரி, போர்க்கணி, கிணறு, நீர் உள்ள இடத்துக்குள்ளே நிறையா வளரும். இது அப்படியே கொத்து கொத்தாக அப்படியே காடு மாதிரி வளர்ந்து வரும். இது சின்ன செடியாக இது இருக்குது. கரப்பான் செடின்னு சொல்லுவாங்க. இதில் பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், மூக்குத்தி மாதிரி பூ இதில் இருக்கும். இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் இருக்கும், மூக்குத்தி மாதிரி. இது பொடுதலை, கரப்பான் செடி, இந்த மாதிரி நிறைய பேருக்குலாம் இதுக்கு உண்டு. அது மாதிரி தேய்ச்சி பண்ணிக்கலாம், பயனடையலாம். ஓகே, நன்றி.